Hi friends, welcome to my YouTube channel RK's Corner. நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் டையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கேன், மருதாணி பவுடர் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை பவுடர் எடுத்திருக்கேன், அவுரி இலை பவுடர் எடுத்திருக்கேன், இண்டிகோ பவுடர்னு சொல்லுவோம், நீல அவுரி, அடுத்தது மலை நெல்லிக்காய் பவுடர் எடுத்திருக்கேன், ஆம்லா பவுடர், அடுத்தது செம்பருத்தி பவுடர் எடுத்திருக்கேன், அடுத்தது துளசி பவுடர். இது கருந்துளசி பவுடர் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கும் போது. அடுத்தது கடுக்காய் பவுடர் நான் எடுத்திருக்கேன். நான் மொத்தமாக 8 பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டாக அவுரி இலை பவுடர் எடுத்துக்கிறேன். அதில் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நீல அவுரி இலை பொடின்னு சொல்லுவாங்க, இண்டிகோ பவுடர் அப்படின்ட்டு. அடுத்தது துளசி பவுடர் எடுத்துக்கிறேன். நான் கருந்துளசி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருந்துளசி பவுடர் கிடைக்கல அப்படின்னா நார்மல் துளசி பவுடரே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இதில் 1.5 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அடுத்தது மருதாணி பவுடர் எடுத்துக்கிறேன். இது 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தது கடுக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் நான் 1 ஸ்பூன் கடுக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்தது செம்பருத்தி பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் செம்பருத்தி பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்தது மலை நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன், ஆம்லா பவுடர்னு சொல்லுவாங்க. இது 1 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நான் டீ டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நான் 1 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் நார்மலாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுமாதிரி டீ தூள் வச்சு நீங்கள் அதை பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி டீ தூள் இல்லைன்னா காப்பி தூளும் ப்ரூ காப்பி தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நான் டீ தூளில் ரெடி பண்ணலான்னு சொல்லி டீ தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிட்டு எனக்கு 1 கிளாஸ் அளவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நல்லா ஆறின வாட்டி நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டீ டிகாஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃபுல்லாக அப்படியே வந்து ஊற்றுனீங்கன்னா லிக்விடாட்டம் ஆயிரும், தண்ணியாட்டம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாரி வந்து பவுடரை எடுத்துக்கோங்க. டிகாஷனும் அதுக்கேற்ற மாரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் பத்தலை, டீ டிகாஷன் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாட்டம் வடியும். அதனால் வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாலும் கரெக்டான பதமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே ஒயிட் ஹேர் இருக்கா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எங்கெங்கே ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு இதாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் போட்டோமா எந்த அளவுக்கு இருக்குமோ அதேமாரி தான் இது வந்து ஒரு ஹேர் பேக் மாரி தான். ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து ரூட்லாம் வந்து பட்டா எனக்கு கொப்பளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர்னால ரூட்லேயே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிய டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சடனாக ரிசல்ட் கிடைக்கலனாலும் நீங்கள் வந்து வீக்லி 1 டைம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டி சீப்பு வந்தால் வச்சு வந்து உங்களோட வந்து முடியை வந்து சீவிட்டுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா இப்போ வந்து நம்ம கையில் வந்து நம்ம போடும் போது மேலே மட்டும் போட்டிருப்போம், நான் உள்ளே வந்து இறங்கியிருக்காது. ஆனால் சீப் மூலமாக சீவும் போது ஒவ்வொரு முடியும் வந்து டச் ஆகி வரும். அதனால் ஒரு சீப்பை வச்சு நல்லா சீவிக்கோங்க. எப்பயுமே எந்த டைப் போட்டாலுமே நீங்கள் வந்து ஒரு சீப்பை வச்சு ஃபுல்லாக வந்து சீவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் ஒரு இடம் விடாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு சீவை வச்சு சீவிங்க, நல்லா சீவி விடுங்க. நல்லா சீவி விட்டுட்டு அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ஊறுட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முன்னாடி இந்த பிளாக் ஹேர் தான், உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணி உடனே வந்து முடி கருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் நம்பிடாதீங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அப்படி தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து ரீக்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து இது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.